இப்போ எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இது எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டிருக்கேன். அப்புறம் என் பொண்ணு எங்கே ஒரு வாரமாக எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிருந்தோம் இந்த தீபாவளிக்கு. அதனால் உங்களுக்கான வீடியோ கொடுத்துருக்க மாட்டேன், சின்ன சின்ன வீடியோவாக கொடுத்துருப்பேன். இருந்தாலும் என் பொண்ணு பார்த்திங்களா, இந்த கொல்லையில் பெரிய இடமா இருக்குமா, அதில் வந்து செம்பருத்தி பூ வச்சுருக்காங்களா, செடி நட்டு வச்சுருக்காங்களா, அதில் பாப்பா இந்த செம்பருத்தி பூவை பறிச்சிக்கிட்டு ஒரே விளையாட்டாக கொஞ்சம் ஜாலியாக இருந்தாலும் விளையாண்டுட்டு இருந்திருக்கா பாருங்கள். எப்படி நடந்து போகிறா பாருங்கள். நடந்து போட்டு பூவை பறிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ஒரே ஜாலியாக தான் இருக்கிறது. அப்புறம் இந்த பலகாரம்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். செஞ்சு முடிச்சு இதுதான்ப்பா ஃபைனலாக இவ்வளோ பலகாரம் செஞ்சுருக்கோம். எப்பயுமே வருஷம் வருஷம் இப்படி பண்ணுவோம். எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் பண்ணுவோம். நானும் எங்கள் மாமியார் எல்லோரும் சேர்ந்து பண்ணுவோம். குலோப் ஜாம் நான் போடுவேன், மித்தது எல்லாமே எங்கள் மாமியார் செய்வாங்க. அப்புறமா இருந்துக்கிட்டு இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு எல்லாமே 2-3 நாளைக்கு முன்னாடியே செஞ்சாச்சு. இந்த கந்த சஷ்டி விரதம் ஒரு மாதம் ஒரு மண்டலம் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னால் இருக்க முடியல. அதனால் ஒரு வாரம் இருந்துக்கலான்ட்டு நான் முடிவு பண்ணேன். அதான் இன்னையிலேருந்து இருக்கலான்ட்டு இன்றைக்கி காலையிலே எழுந்திரிச்சி நேற்று சாயங்காலம் தான் வந்தோம். எல்லாமே நான் நேற்று சாயங்காலமே எல்லாத்தையுமே முடிச்சுட்டு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு காலைல எழுந்திரிச்சோன்னே கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை ஒன்று பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம். அப்போ போய் இந்த வீடியோ எடுத்தது தான். அதுக்கப்புறம் இருந்துக்கிட்டு வீட்டில் காலையில் வெத்தலை தீபம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஈவினிங் போல் மறுபடியும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு எல்லாமே பண்ணோம். அதே மாதிரி நம்ம எந்த அளவுக்கு வெத்தலை தீபம் போட்டு நம்ம வழிபடுவோம். இந்த கந்த சஷ்டி விரதம் இருந்தோம்னா அந்த சூரசம்பாரம் முடிகிற வரலும் இருக்கணும்ப்பா கண்டிப்பாக. 7 நாளைக்கு இன்னையிலேருந்து 7 நாளைக்கு நம்ம கடைப்பிடிச்சோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம நினச்சது நம்ம என்னெல்லாம் ஆசைப்படுறோமோ அதெல்லாம் அவர்கிட்ட நம்ம கோரிக்கை வச்சு வேணும்னா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு. நானே இது டைம் தான் இருக்கேன். ஆனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை நான் இருக்கேன். அதே மாதிரி நீங்கள் முழுமையாக நம்பி அவரை வழிபடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. அவரை கும்பிட்டு கைவிட மாட்டார். என்றைக்குமே கூடவே தான் இருப்பார். எங்கள் மாமியார் வீட்டுக்கு மேலே ஒரு மயில் இருக்கும். அங்கே நிறைய கிராமமாக வீடியோ என்னால் கொடுக்கவே முடியலை. எதுவுமே நினச்சிக்காதீங்க. தீபாவளிக்கு எனக்கு சுத்தமாக வீடியோ கொடுக்கவே முடியலை. ஒரே மழையாக இருந்துச்சு. கொல்லையெல்லாம் நிற்கவே வாய்ப்பே கிடையாது. நாங்கள் போகும்போதே பாருங்கள், இந்த மழை இந்த வீடியோலாம் எடுக்கும் போதெல்லாம் ஒரே மழைப்பா தூரிக்கிட்டே இந்த தூரலையே எடுத்தேன் பாருங்கள். இந்த இடம்லாம் அழகாக இருக்குன்றதுக்காக எடுத்தேன். இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். கீழே வயல் ஃபுல்லாக வயல் தான் இருக்கும். வேறு லெவலில் இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு எடுத்தேன். சரி உங்களுக்கும் காட்டுவோன்றதுக்காக. பார்த்தீங்களா, ஃபுல்லண்டு வயல் தான். அது போகும்போதே சும்மா மழையோடு போனோமோ செம்ம ஜாலியாக இருந்துச்சு. கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருந்துச்சு. சும்மா ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிக்கிட்டே தான் போனோம். மழை பாப்பா வேற நினைஞ்சிட்டா, இருந்தாலும் தெரிஞ்சிக்கல போயிட்டோம்.